பிரைஸ் லார்ட். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஸோ நம்ம போன வீடியோவில் லவ் பண்ணுறதை பற்றி ஒரு ஷார்ட்டாக நம்ம வந்து பார்த்தோம். என்ன பண்ணணும், அந்த டீன்ஸில் என்ன பண்ணணுங்கிறத பார்த்தோம். ஸோ இது அந்த வீடியோட கண்டினியூவேஷன். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர், அவருடைய பேர் வந்து கோபே பிரையண்ட். அவர் ஒரு லெஜெண்ட், சரிங்களா. அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த சமயம் அவர் உயிரோடு இல்லை. எனக்கு அது ரொம்ப ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். ஆனால் அவர்கிட்ட ஒரு ரொம்ப பிடிச்ச, நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் பாஸ்கெட் பாலில் ஒரு புலின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு பயங்கரமானவர், சரிங்களா. எத்தனையோ பேர் இருந்தாலும் அவர் புலியாக இருந்தார். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் வந்து அவருடைய ஒரு ஃபேன் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் பாஸ்கெட் பால் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த கோர்ட்டுக்கு நீ வா, ஒரு டைம் வா அப்படின்னு சொல்லி ஒரு 5 o'clock அப்படி வான்னு சொல்கிறார் மார்னிங். இந்த பையன் வந்து சந்தோஷமாக என்ன பண்ணுறான், அவருக்கு முன்னாடியே நான் போயிட்டு நான் அவரை ரீச் பண்ணுறோன்னு சொல்லி 4 மணிக்கே போயிடுறான். 4 மணிக்கு போய் பார்த்தா அவர் தனியாளாக அந்த பாஸ்கெட் பால் கோர்ட்டில் தனியாளாக ப்ராக்டிஸ் பண்ணி உடம்பெல்லாம் ஸ்வெட் ஆகி அவ்வளோ உடம்புல அப்படியே அந்த ஸ்வெட்டில் வந்து உறிஞ்சு போயிருக்கிறாரு. ஸோ இந்த பையன் போகிறதுக்கு முன்னாடியே அவர் 3 o'clockலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஸோ என்னென்னா, அவர் ஒரு வாலிபனாக இருந்த காலத்துலேயும் சரி, அந்த பாஸ்கெட் பால் இருந்த காலத்துலேயும் சரி, அவருடைய கரியர், அவருடைய கோலில் ரொம்ப தீவிரமாக கான்சென்ட்ரேட் பண்ணி, அதுதான் அவருடைய கோல். யூஎஸில் வந்து வேறு ஏதாவது வழிகளில் ஈஸியாக போகலான், ஏதாவது பெண்கள் அவங்கள சுற்றிட்டு இருக்கலான்னு சொல்லி நினப்பு இல்லாதபடிக்கு அவர் வந்து ஃபுல் ஃபோக்கஸும் அவருக்கு வந்து எதில், பாஸ்கெட் பாலில் இருந்துச்சு. அதனால் தயவு செஞ்சு உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஒரு பெரிய ஸ்டேஜ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபுல் ஃபோக்கஸையும் எனர்ஜியும் உங்கள் நேரத்தையும் செலவு பண்ணுங்கள். பெண்களையோ இல்லை தேவையில்லாத, அதாவது வேற ஒரு லைஃப் பார்ட்னர் சர்ச்சிங் இல்லை ஒரு ஆணையோ வந்து தேடிட்டு இருக்காமல் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரி, ஓகே, இப்போது நான் வந்து ஒரு 24-25 வந்துட்டேன், நான் நல்ல ஒரு ஜாபில் வந்துட்டேன், மந்த்லி நல்லா ஏர்ன் பண்ணுறேன், இனிமேட்டு நான் வந்து லைஃப் பார்ட்னர் லவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால், அதுக்கும் வந்து பதில் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. லவ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் இது மாதிரி மேலே வந்துட்ட பிறகும் இப்போ வந்து லவ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். எப்படி, பொறுமையாக சொல்கிறேன் தம்பிங்களா, நல்லா கவனமாக கேளுங்க. ஒரு பொண்ணை வந்து ஒரு பையன் சின்சியராக லவ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு பெண்ணும் ஒரு ஆணை வந்து சின்சியராக லவ் பண்ணணும். ஆனால் லவ் பண்ணுறது தான் என்ன, நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்களோட சேர்ந்து வாழ்கிறது. ஒரு ஆண் ஒரு பெண்ணும் வந்து அவங்க சேர்ந்து வாழணும், அவங்க சேர்ந்து பிரயாணம் பண்ணணும், நிறைய காரியங்கள், அவங்களுடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயும் பங்கு பெறணும், சரிங்களா. நீங்கள் ஒரு பொண்ணை வந்து ரொம்ப விரும்புகிறீங்கன்னு வைங்க, இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டா நான் இனி விரும்ப ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விரும்புகிறீங்கன்னு வைங்களேன், அவங்க கண்டிப்பாக அவங்க கூட கடைசி வரைக்கும் வருவாங்கன்னு உங்களுக்கு நிச்சயம் இருக்கா? பெண்ணையோ ஆணையோ நீங்கள் நேசிக்கும் போது நிறைய என்னை சுற்றி நிறைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையும் சரி, நிறைய அனுபவங்களையும் நான் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ரொம்ப விரும்புகிறாங்க, நேசிக்கிறாங்க, ஆனால் கடைசி நிமிஷத்தில் மேரேஜ் என்ற ஒரு சூழ்நிலைக்கு ஜஸ்ட் முன்னாடி அந்த பெண்ணோ இல்லை பையனோ வந்து யாரோ ஒருத்தர் வந்து பின்வாங்குறாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. குடும்பம் ஒத்துக்கல, அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணங்களில் ஒத்து வருது. இதை மாதிரி பின்வாங்கும்போது ஒருத்தர் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்க இருதயம் வந்து சுக்குநூறாக உடையுது. இதனால் நிறைய பேர் டிப்ரெஷன், நிறைய பேர் தேவையில்லாத பழக்கங்கள், ட்ரக்ஸு, இப்படியெல்லாம் வந்து எத்தனையோ பேர் இன்றைக்கி ரோட்டில் பரதேசியாக சுற்றுற நிறைய பேர் வந்து யாரோ ஒருத்தரை அதிகமாக நேசித்து அவங்க கிடைக்கலன்னு உடஞ்சி போன சூழ்நிலை தான். அதனால் பிஃபோர் மேரேஜ் ஒருத்தங்களை ரொம்ப டீப்பாக சின்சியராக தயவு செஞ்சு லவ் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க உங்கள் கூட வருவாங்கங்கிற நிச்சயம் கிடையாது. ஏதோ ஒன்று நடக்கலாம். நீங்கள் விரும்புகிற அந்த லைஃப் பார்ட்னர் வந்து ஒருவேளை ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்களுக்கு இல்லாமல் போயிட்டாங்கன்னு வைங்க, அப்போ உங்கள் இருதயம் சுக்குநூறாக உடஞ்சிடும். அதனால் பிஃபோர் மேரேஜ் தயவு செஞ்சு லவ் பண்ணாதீங்க. மேரேஜ் ஆகுது பாருங்கள், அதுக்கு அடுத்தது தான் அந்த டைமுக்கு அப்புறம் தான் நீங்கள் சின்சியராக லவ் பண்ணணும். இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி பயங்கரமாக லவ் பண்ணுறாங்க, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா லவ் பண்ணாமல் தான் இன்றைக்கி கோர்ட்டில் பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் கேஸஸில் எண்ணிக்கை ஜாஸ்தி கிறிஸ்டியன்ஸ். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணுறதில்ல. பொதுவாக நிறைய இடங்களில் கூட மற்ற மதத்தை சார்ந்தவங்களில் கூட வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணுறதில்ல. அதுக்கு முன்னாடி பயங்கரமாக ஓடி ஆடி உருண்டு பிறண்டு எல்லாம் செய்கிறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணுறதில்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உண்மையாக லவ் பண்ணணும். அவங்க கூடயே வந்துடுவாங்கல்ல. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம்னா அவங்க கூட வந்துடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுன்னா கூட, நீங்கள் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு இனி நாங்கள் லவ் பண்ணலாமான்னா கூட லவ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்லியாக இருங்க. ஒருத்தர் அறிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க.
பட் ஏன்னா நிறைய ஒரு சில காரியங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, 3-4 months டைம் ஆகிடுச்சு. இந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 2 குடும்பங்களுக்குள்ளே ஏதோ ஒரு காரியத்தில் ஒத்து வரல. ஆனால் பையனும் பொண்ணும் ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் அவங்க பிரிகிற சூழ்நிலை வரும்போது தேவையில்லாத சண்டைகள், குழப்பங்கள், வாக்குவாதங்கள், நிறைய அந்த ஒரு மென்டல் டிப்ரெஷன், இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய நடக்குது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்கள் 2 பேரையும் யாராலையும் பிரிக்கவே முடியாது. கடவுள் கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டாருன்னா நீங்கள் பிரியும்னு நினச்சா மட்டும்தான் முடியுமே தவிர உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. அதனால் அந்த கல்யாண டேட் ஆனதுக்கப்புறமா சந்தோஷமாக லவ் பண்ணுங்கள், நல்லா லவ் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா, இயர்லி மினிமம் ட்வைஸ் ஆர் அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்து ஒரு ட்ரிப் போடுங்க. பக்கத்தில் எங்கேயாவது போங்க, ஹோட்டல்ஸு, ஏதாவது மாதத்தில் ஒரு நாள் வெளியே போங்க. சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருக்கணும். அதனால் தயவு செஞ்சு ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல்ஸ் நீங்கள் நல்ல ஸ்டேஜுக்கு வந்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு லவ் பண்ணாதீங்க. இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் கூட சொல்லுவேன். ஒரு 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 இன்சிடென்ட் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நம்ம உலகத்தில் அநேகர் இருக்கிறோம். ஒரு ஃபேமஸாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே மாதிரி 7 பேர் பார்க்க இருந்தாலும் இந்த உள்ளங்கை ரேகை இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இந்த ரெட்டினாவும் என்னோடது இந்த உலகத்தில் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருந்தாலும் அவங்களோட மேட்ச் ஆகாது. ஸோ கடவுள் நம்மளை யூனிக்காக படைச்சிருக்கார். ஒரு ஆணை படைக்கும்போது அவனுக்கான ஏற்ற துணையை கடவுள் படைச்சி வச்சுருக்காரு. என் அன்பு வாலிப தம்பிகளா, நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து ஒரு 24 கிராஸ் பண்ணும்போது கடவுள்கிட்ட நல்லா ஜெபம் பண்ணி, எனக்கு என்று நீங்கள் உருவாக்கியிருக்கிற படைத்திருக்கிற அந்த வாழ்க்கை துணையை சரியான நேரத்தில் கொண்டு வந்து நீங்கள் சேருங்க அப்படிங்கிற ஒரு ஜெபம். ஆஃப்டர் ஒரு பெண்ணா அப்ராக்சிமேட்லி 21 இந்த ப்ரேயர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாய் வந்து 24 நீங்கள் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணணும். இதை நிறைய தாய் தகப்பன் சொல்லி கொடுக்குறதே இல்லை. நீங்கள் தேவன்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஏன்னா நிறைய ஒரு சில மேரேஜஸில் நான் பார்த்துருக்குறேன், ஜாதி செட் ஆகிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் கல்யாணத்துக்கு மும்முரமாக இருப்பாங்க. பணம், ஜாதியும் நல்ல சொத்தும் இருந்துச்சுன்னா போதும், இம்மீடியட்டாக அவங்க திருமணத்தை அடித்து பிடிச்சி செஞ்சு வச்சுருக்குறாங்க. எத்தனையோ என்னை சுற்றி இருக்கிற ஒரு சில ஃபேமிலிஸில் நான் பார்த்துருக்கேன், ஜாதி பணம் எல்லாம் செட் ஆகியும் அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒத்து வராதனால டிவோர்ஸுங்கிற சூழ்நிலையில் வந்து நின்றுட்டுருக்குது. ஆனால் தேவன் உங்களுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னரை கொண்டு வந்தால் பிரியவே பிரியாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் தாய் தகப்பன் ஒருவேளை இந்த காரியத்தை மிஸ் பண்ணலாம். நீங்கள் இதை பார்க்குற அன்பு தம்பி தங்கச்சி, நீங்கள் ஒரு 21-24 கிராஸ் பண்ணும்போது தேவன்கிட்ட ஊக்கமாக ஜெபம் பண்ணி, எனக்கான லைஃப் பார்ட்னரை நீங்கள் கொண்டு வாங்க தேவனே அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கான லைஃப் பார்ட்னரை தேவன் கொண்டு வருவார். உங்கள் லைஃப் பியூட்டிஃபுல் ஆகும். அந்த லைஃப் பார்ட்னரை கொண்டு வரும்போது யாரும் எந்த தடையும் சொல்லாமல் ஸ்மூத்தாக போகும், உங்கள் லைஃப் பியூட்டிஃபுல் ஆகும். அதனால் தயவு செஞ்சு உங்கள் வாழ்க்கையை தேவன்கிட்ட ஒப்பு கொடுங்க. கரெக்டாக சொல்லப்போனால் கொஞ்சம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஃபோன்ஸ்லாம் பேக் கேஸ் வந்து பிரிக்க முடியும், புரியுதுங்களா? ஒரு மாடல் ஃபோனோட அந்த பேக் கேஸ் மட்டும்தான் செட் ஆகும், வேறு மாடலோடைய பேக் கேஸ் செட் ஆகாது. அதனால் உங்களுக்குன்னு படைக்கப்பட்டவங்களோட நீங்கள் வாழ்க்கையில் இணைஞ்சிங்கன்னா லைஃப் பியூட்டிஃபுல் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நல்லா லவ் பண்ணுங்கள். உங்களை லவ் பண்ணக்கூடாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் திருமணத்துக்கு முன்பதாக நீங்கள் லவ் பண்ணி ஏதோ ஒரு சூழ்நிலையில் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அது வந்து இருதயத்துக்கு சுக்குநூறாக உடைக்கிறது மட்டும் இல்லாமல் லைஃப் ஃபுல்லாக அது ஒரு பாரமாக இருக்கும். நிறைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஒரு சில அனுபவங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க இன்றைக்கி கூட அந்த பாரத்தோடு தான் சுற்றிட்டு இருக்கிறத நான் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அதனால் தயவு செஞ்சு அன்பு வாலிப பிள்ளைங்க இந்த தப்பை செய்யாதீங்க. உங்கள் லைஃப்பை தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து எனக்கான லைஃப் பார்ட்னரை கொண்டு வாங்கன்னு சொல்லுங்கள். கொண்டு வந்த பிறகு சந்தோஷமாக லவ் பண்ணுங்கள். ப்ளீஸ் வெயிட் டில் யூ ஆர் மேரிட். நீங்கள் திருமணம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்ல சந்தோஷமாக உங்கள் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய லைஃப்பை ரீச் பண்ணி உங்கள் கோலில் ஃபஸ்ட் லெவல் வந்துட்டு அதுலேயும் இன்னும் நல்ல ஸ்டெப்ஸில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா லைஃப் கரெக்டாக ஒரு லவ் பண்ண வேண்டிய டைம் வந்து ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு சில காரியங்கள் நான் இதை குறித்து சொல்லணும். அது 3rd வீடியோவாக நான் சொல்கிறேன். ப்ளீஸ் வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.